பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வந்து சேர்த்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே இந்த ஊழியத்தின் மூலமாய் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அநேக சாட்சிகளை அவர்கள் எங்களிடத்துல சொல்லும் பொழுது ஆண்டவரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தை கேட்கிற, இந்த வார்த்தை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஊழியத்தை மற்றவர்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி தயவு செய்து இதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் அனுப்புகிற இந்த ஒரு வார்த்தை அவர்களை பலப்படுத்தலாம், போராட்டத்தில் இருக்கிற அவர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காண்பிக்கலாம், கண்ணீரில் இருக்கிற அவர்களை கிறிஸ்துவின் பக்கமாய் திருப்பலாம், ரட்சிக்கலாம், மனம் திரும்ப வைக்கலாம், கர்த்தருக்குள்ளே புதிய மனுஷனாய் மாற்றலாம். ஆகையினால் இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவுகள், உங்களோடு கூட பணிபுரிகிறவர்கள், அவர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதை ஒரு ஊழியமாய் நீங்கள் செய்யும் பொழுது இதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் உங்களிடத்தில் நிச்சயமாய் தருவார். இன்றைக்கு ஒரு வார்த்தையை வாசித்து நாம் ஜெபிக்க போகிறோம். எரேமியா 1:8 நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி. நீ அவர்களை குறித்து பயப்பட வேண்டாம், அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளவு ஒரு தைரியமான வார்த்தை! இந்த வார்த்தை நமக்குரியது. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து, ஏதோ ஒரு மனிதனை குறித்து, ஏதோ ஒரு உயர் அதிகாரி குறித்து, ஏதோ ஒரு சூழலில் ஏதோ ஒன்றை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம். அன்றைக்கு பார்வோனை பார்த்து இஸ்ரவேலர்கள் பயந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்காக நான் யுத்தம் செய்வேன். இந்த வார்த்தையை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேண்டாம், நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். நான் உன் கூட இருக்கும் பொழுது நீ யாரை பார்த்தும் எதை கண்டும் பயப்பட வேண்டாம். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட ஏதோ ஒரு காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறது, சரியா? வெளியே சொல்ல முடியல, ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. அது மனுஷர்களா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கிற போராட்டங்களா இருக்கலாம், ஊழியத்துல வருகிற போராட்டங்களா இருக்கலாம், சத்துருவின் போராட்டங்களா இருக்கலாம், எதிராக இருக்கிற மனிதனுடைய சூழ்ச்சியா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் ஒன்றே ஒன்று, கர்த்தர் உங்க கூட இருக்கிறன்னு வாக்கு கொடுத்துட்டார். அவர் கொடுத்துட்டாருன்னா உங்களை ஒருவனும் சேதப்படுத்த அவர் விட மாட்டார். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு வாக்கு கொடுத்திருக்காரு. கவலையே படாதீங்க. அப்படிப்பட்ட பயம் இருக்குதா? இன்றைக்கு அதெல்லாம் தூக்கி வெளியே போட்டு, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், யாக்கோப்பின் தேவன் என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொல்லி விசுவாச வார்த்தைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள். பயம் விலகி போகும். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை பலப்படுத்தி தொடர்ந்து அவர் காட்டுகிற பாதையில ஓடுவதற்கு உதவி செய்வார். சந்தோஷமா ஜெபிப்போம், கண்களை மூடி. அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் கூட இருந்து ஒரு வாழ்க்கையில காணப்படுகிற காரணமில்லாத பயங்கள், சத்துருவினால் வருகிற பயங்கள், வியாதினால் வருகிற பயங்கள், எதிராளியால் வருகிற பயங்கள் எல்லாவற்றையும் நீக்கி சமாதானத்தை கட்டளிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.